பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 123, இறைவார்த்தை 2. பணியாளனின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கி இருப்பது போல, பணி பெண்களின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கி இருப்பது போல, எம் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கின்றேன். திருச்சபையின் வழியாக, குருத்துவத்தின் வழியாக நான் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதத்தை உங்களோடும் நான் பகிர்ந்து கொள்கின்றேன். உங்களுக்காக ஆண்டவருக்கு முன்பாக நின்று அனுதினமும் ஜெபிக்கின்றேன். எனக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நான் அடிக்கடி உங்களிடம் சொல்வது உண்டு, கேட்பது உண்டு. ஒவ்வொரு நாளும் எனக்காக ஒரு அருள் நிறைந்த மரியே ஜெபம் சொல்லி உங்களுடைய ஜெபத்தில் என்னை சேர்த்து கொள்ளுங்கள். அந்த ஜெபம் என்னை தாங்கும். அன்பார்ந்தவர்களே, யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லையோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். அவ்வாறு நீங்கள் செய்யக்கூடிய நேரத்திலே இந்த செய்தி உங்களை தேடி உங்களுடைய மொபைலிலே வரும். அதே போல் உங்களில் யாராவது என்னோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை தெரிவிக்க வேண்டுமே என்றால் என்னுடைய ஃபோன் நம்பரை கொடுத்திருக்கின்றேன். அதிலே என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களோடு பேசி உங்களுடைய கருத்துக்களை கேட்டு உங்களுக்காக நான் கடவுளிடம் மன்றாடுவேன். அன்பார்ந்தவர்களே, உங்கள் கண்கள் கடவுளை நோக்கி இருக்கின்றதா என்று இந்த நாளிலே ஆய்ந்து அறிந்து பார்க்கும்படியாக கடவுள் உங்களை அழைத்திருக்கின்றார். ஆண்டவர் நமக்கு அழகான கண்களை கொடுத்திருக்கின்றார். இந்த கண்களை கொண்டு அவர் படைத்த படைப்புகள் எல்லாவற்றையும் பார்க்கின்றோம். நாம் பிக்னிக் போகின்றோம், டூர் போகின்றோம். அங்கு செல்கின்ற இடங்களிலெல்லாம் அந்த இயற்கையின் அழகை நாம் ரசிக்கின்றோம். அதே போல் ஆண்டவர் கொடுத்த அந்த கண்களை கொண்டு நமக்கு தேவையான காரியங்களை செய்து கொள்கின்றோம். இந்த கண்களில் பார்வை இல்லை என்றால் நாம் ஒரு இருளில் தள்ளப்படுகின்றோம். எனவே நம்முடைய உடலுக்கு ஒளியாய் இருப்பது நமது கண்கள் என்பதை நாம் எல்லோருமே அறிந்திருக்கின்றோம். ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதமான கண்களை கொண்டு ஆசீர்வாதமான காரியங்களை பார்க்கக்கூடிய வேளையிலே உண்மையிலே அது நம்முடைய உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கின்றது. ஆனால் இதே கண்களை கொண்டு நீங்கள் இச்சையான காரியங்களை பார்க்கும் பொழுது 24 மணி நேரமும் சோசியல் மீடியாவில் இருந்து கொண்டு நீங்கள் அதில் தேவையில்லாத காரியங்களையும் படங்களையும் பார்த்து கொண்டு கமெண்ட் செய்து கொண்டு போர்னோகிராஃபியை பார்த்து கொண்டு உங்களுடைய கண்ணை நீங்கள் குருடராக மாற்றிக்கொண்டு உடலை அழித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய ஆத்துமா உங்களுடைய கரத்தில் இல்லை, அது சாத்தானுடைய கரத்தில் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதமான கண்களை கொண்டு ஆண்டவருடைய அழகை ரசிக்க வேண்டும். அவர் பூரண அழகுள்ளவராக இருக்கின்றார், மாட்சிமை மிக தெய்வமாக இருக்கின்றார். அவர் இளம் தளிரை போல அவர் வளர்ந்தார் என்று எசையா தீர்க்கதரிசி சொல்லுகின்றார். அவருடைய அழகுக்கு ஈடாக இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அவ்வளவு அழகை படைத்தவர் இந்த நாளில் உங்களை பார்த்து கேட்கின்றார், என் மகனே மகளே, உங்களுடைய கண்கள் என்னை நோக்கி இருக்கின்றதா? அல்லது உங்களுடைய கண்கள் இந்த உலகத்திற்கு பின்பாக சென்று கொண்டு இருக்கின்றதா? கோயிலுக்கு வருகிறீர்களே, நீங்கள் திருப்பலிக்கு வருகிறீர்களே, அந்த திருப்பலியில் உங்களுடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி இருக்கின்றதா? எழுந்தேற்றத்தின் போது உங்களுடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி இருக்கின்றதா? நற்கருணை நாதரை நோக்கி இருக்கின்றதா? உங்களுடைய தனி ஜெபத்திலே உங்களுடைய கண்கள் அந்த சிலுவையை நோக்கி இருக்கின்றதாம். ஆலயத்திற்குள் கடந்து வரும் பொழுது அங்கே நற்கருணை பேழைக்குள் இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி உங்களுடைய கண்கள் இருக்கிறதா என்பதை நீங்கள் ஆய்ந்தறிந்து பார்க்க வேண்டும். கடவுளோடு நாம் விளையாட முடியாது. அன்பார்ந்தவர்களே, பெயர் கிறிஸ்தவர்களாக இருந்தது போதும், கடவுளை ஏமாற்றி விடலாம் என்று நினைத்தது போதும். இந்த நாளிலே ஆண்டவர் கொடுத்த உடல் உறுப்புகளை கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா.
நான் என்ன செய்து கொண்டு இருக்கின்றோம்? இரவும் பகலும் விடியது வரை மொபைலில் இருந்து நம்முடைய கண்களை குருடாக்கி கொண்டு இருக்கின்றோம். பகல் நேரங்களிலே பார்க்கின்றோம், ரோட்டில் நடக்கும் பொழுதும் கையிலே மொபைலை வைத்து அப்படியே பார்த்து கொண்டு சென்று கொண்டு இருக்கின்றோம். பிரயாணம் செய்யும் பொழுதும் காதிலே ப்ளூடூத்தை வைத்துக் கொண்டு அதில் பாடல்களையும் வீடியோக்களையும் பார்த்து கொண்டு நம்முடைய ஆத்துமாவை கரப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். அதில் எவ்வளவு நல்ல காரியங்கள் இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு உணவையும் நம்முடைய தேவைக்காக மட்டுமே பயன்படுத்தினால் அது நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். நாம் அளவுக்கு மீறி பயன்படுத்தக்கூடிய வேளையிலே அந்த உணவு நமக்கு விஷமாக மாறும். நாம் பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் விஷத்தன்மை உள்ளதாக மாறிவிடும். எனவே தான் இந்த நாளில் வாசிக்கின்றோமே, திருப்பாடல்கள் 123 அதிகாரம் 1 இறை வார்த்தையில், விண்ணுலகில் வீற்றிருப்பவரே, உம்மை நோக்கியே என் கண்கள் இருக்கின்றன என்று தாவீது பாடுகின்றார். அவர் சொல்லுகின்றார், எப்பொழுதும் என் ஆண்டவரை என் மன கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கின்றேன், அவர் எனது வலப்புறத்தில் உள்ளார் என்று அவர் சாட்சி கொடுக்கின்றார். எனவே தான் அவர் சென்ற இடங்களிலெல்லாம் வெற்றி பெற்றார். அவர் எடுத்த முயற்சிகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் கூட இருந்தார். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து விட்டால் அது மட்டும் போதும் பிரியமானவர்களே. வேற எந்த காரியங்களும் நமக்கு தேவைப்படாது. அதனால் வாசிக்க கேட்டேமே, பணியாளனின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கி இருக்கும். எதற்கு தெரியுமா? நமக்கு ஏதாவது உதவி செய்ய மாட்டாராம், பண உதவி செய்ய மாட்டாரா, கரெக்டான நேரத்தில் எனக்கு சம்பளம் கிடைக்காதா, அது கிடைத்தால் என்னுடைய குடும்பத்திற்காக நான் பயன்படுத்துவேன் என்றும் பணிப்பெண்களும் பணிவிடை செய்கிறவர்களுடைய கண்கள் தலைவனும் தலைவினுடைய கைகளை நோக்கி இருக்குமாம். அதே போல் ஆண்டவரே, நீர் இறங்கும் வரை என்னுடைய கண்கள் உம்மையை நோக்கி இருக்கும் என்று சொல்லி உங்களுடைய கண்களை கடவுள் மீது பதிய வைத்து, நற்கருணை நாதர் மீது பதிய வைத்து அவரோடு பேசி பழகி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை ஒரு ஆரோக்கியமாக இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை பலனாக இருக்கும். பலவீனமான நேரத்திலே நீங்கள் பலன் அடைவீர்கள். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, திருப்பாடல்கள் 118 அதிகாரம் 5 இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன், ஆண்டவரும் எனக்கு செவி சாய்த்து என்னை விடுவித்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. உங்களுடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி இருக்கும் பொழுது, உங்களுடைய கண்கள் தூய்மையாக இருக்கும் பொழுது, உங்களுடைய கண்கள் பரிசுத்தமாக இருக்கும் பொழுது, உங்களுடைய கண்கள் கடவுளை தேடும் பொழுது, உங்களுடைய கண்கள் எப்பொழுதும் நல்லதை பார்க்கக்கூடிய வேளையிலே நீங்கள் சோர்வுற்று இருந்தாலும், நெருக்கடியான வேளையில் இருந்தாலும், ஆண்டவர் உங்களை தேடி வந்து உங்களை விடுவிப்பார், உங்களுக்கு மீட்பை கொடுப்பார். உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளை அவர் உயர்த்தி அவர் ஆசீர்வதிப்பதை உங்களால் பார்க்க முடியும். அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, எதற்காக கண்களை பயன்படுத்துகின்றோம்? எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம்? திருத்தூதர் பணிகள் திருப்பாடல்கள் 147 அதிகாரம் 3 இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். உடைந்த உள்ளத்தோர்களை குணப்படுத்துகின்றார், அவர்களுடைய காயங்களை அவர் கட்டுகின்றார். இந்த நாளில் உங்களுடைய மனக்கண்கள் திறந்திருக்கிறதா என்று ஆய்ந்தறிந்து பாருங்கள். வெளியரங்கமாக நாம் எல்லா காரியங்களையும் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த கண் தான் நமக்கு பாவத்தை, இச்சைகளை நம்முடைய ஆத்மாவுக்குள் கொண்டு வருகின்றது. எனவே நம்முடைய ஆத்மாவில் இருக்கக்கூடிய அந்த மனக்கண் தெளிவாக இருந்தால், இச்சையான காரியங்கள் வந்தாலும் உடனடியாக ஆண்டவர் நமக்கு அதை தெரியப்படுத்தி நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து நம்மை மீண்டும் நம்மை நிலைநிறுத்துவார். எனவே இந்த நாளிலே ஆண்டவருடைய இரக்கத்திற்காக மன்றாடுவோம். ஆண்டவரிடம் பேசுங்க, ஆண்டவரிடம் கேளுங்க, ஆண்டவரை நோக்கி உங்களுடைய கண்களை உயர்த்துங்க. ஆண்டவர் உங்களுக்கு இறங்கும் வரை, ஆண்டவர் உங்களோடு பேசும் வரை அவரை நோக்கியே பாருங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட தங்கி ஆசீர்வதிப்பார். மொய்சன் சாதாரண மனிதர், அவரோடு ஒரு நண்பரை போல் உடன் பேசியதை போல் பேசிய கடவுள் உங்களோடும் பேசுவார் அல்லவா? இந்த நேரத்திலே சில மணித்துளிகள் நண்பர்களோடு பேசுவதை போல நற்கருணை நாதரிடம் மனமிட்டு பேசுவோமா? நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா.
இந்த நாளிலே எங்களை ஆசீர்வதித்து, எங்களை உயர்த்தி, எங்களை பலப்படுத்தி, எங்களை எப்பொழுதும் உமது மகனாக மகளாக மாற்ற எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுடைய கண்களை உம்மீது பதிய வைத்திருக்கின்றோம். நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம். எங்களுடைய கண்களினால் ஆண்டவரே சுய இன்பத்திற்காக எங்களுடைய கண்களை பயன்படுத்தி இருக்கின்றோம். தேவையில்லாத காரியங்களுக்காக எங்களுடைய கண்களை பயன்படுத்தி இருக்கின்றோம். எங்களுடைய கண்களை பயன்படுத்தி தீய செயல்களை செய்து உம்மை வருத்தி இருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலே உமது முள் முடியில் இருந்து சிந்திய அந்த பரிசுத்த இரத்தம் எங்களுடைய கண்களில் ஊற்றப்படுவதாக, எங்களுடைய கண்கள் தூய்மை அடைவதாக, எங்களுடைய கண்கள் பரிசுத்தம் அடைவதாக. இந்த நேரத்திலே நீர் பரிசுத்தப்படுத்தக்கூடிய வேளையிலே நாங்கள் பரிசுத்தம் அடைவோம். ஆண்டவரே, எங்கள் மீது மனம் இறங்கும், எங்களை பலப்படுத்தும், எங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலே நீர் இறங்கும் வரை நாங்கள் உம்மோடே கூட இருக்கிறோம் அப்பா. இதுவரை இகழ்ச்சி அடைந்த நாட்கள் போதும், இன்பத்தில் திளைத்திருந்த நாட்கள் போதும், வசைமொழி பேசிய நாட்கள் போதும், இருமாந்த மனிதர்களுடைய பழிச்சொல்லுக்கு ஆளான நாட்கள் போதும். இந்த நேரத்திலே நீர் மட்டும் எங்களுக்கு போதும் அப்பா. நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் என்பதை நீர் உணர வைத்திருக்கின்றீர். எங்களுடைய கண்கள் உம்மை நோக்கி இருக்கின்றது அப்பா. எங்களுக்கு விடுதலை கொடும், பரிசுத்தத்தை தாரும், ஆசீர்வதியும். இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.